நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 2/8/2024 ஆடி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திரியோதசி திதி பகல் 3:27 வரை, பின்பு தேய்பிறை சதுர்தசி திதி. திருவாதிரை நட்சத்திரம் பகல் 10:59 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். மாத சிவராத்திரி. சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப வரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன், பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். குரு 2இல் சஞ்சரிப்பதால் உங்களின் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருந்து சகலவிதமான உங்களது தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்களால் சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். சுக்கிரன் புதன் 4இல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருந்து நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடியவருக்கு உங்களின் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் பலமான பலன்களை நீங்கள் அடைய பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 3இல் புதன் சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இக்கட்டான நேரத்தில் பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சூரியன் 2இல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்களை வழிநடத்தக்கூடியவருக்கு ஒரு சிறப்பான நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பதும் 3ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் 2இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது.
பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையினை அடைவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும், எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலமும் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குறிப்பாக 10ல் செவ்வாய் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கூட கிடைக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் அமைய பெற்று 10ல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். புதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். கடினமான காரியத்தை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் உடன் வேலை செய்பவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பும், பலருக்கு வழிகாட்டியாக விலகக்கூடிய ஒரு நிலையும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைய முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் புதன் சுக்கிரன் 7ல் குரு சஞ்சரிப்பது பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும் என்றாலும் சந்திரனானவர் 8ல் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் நெருங்கியவர்களால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் 6ல் செவ்வாயும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய ஆதரவு மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். சில நாட்களாக இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பணி நிமித்தமாக கூட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரனும் 5இல் குருவும் இருப்பது நல்ல அமைப்பாகும். 3இல் ராகு இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு உயர்வான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. உத்தியோக ரீதியாக நீங்கள் உங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் பலருக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைய துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சந்திரனும் 7இல் கேது ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.